அப்பா வியாபாரம் செய்து இடைக்கிடைக்க போய் அதுக்கு உதவி செய்வது. இந்த மாவட்டம் வந்து யுத்தத்தால கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும். தனியா கொண்டு வர இல்லாம ஒரு 5 ஆண்டு கையெந்த உதவி இறுதி யுத்தத்துல நீங்க சரியான சின்ன பிள்ளையாம். ஆனா அந்த அம்மாவை எப்படி பிடிச்சிருந்த நீ அந்த சின்னன்ல கேட்டா சொல்லுவீங்களாம். அதை சொல்லுங்களேன் இப்ப பார்வையாளர்களுக்கு. ஏனண்டா அது மறந்து இப்படி சொல்லி விடுங்க. தமிழாக்கள் எல்லாரும் படியுங்க. சொல்லுங்க. தமிழாக்கள் எல்லாரும் படியுங்க. தமிழாக்கள் எல்லாரும் படியுங்கோ. இது அந்த கனடா தனேசின் விளையாட்டு. வார்த்தையால சொல்ல இருக்குது. கடவுளே வந்து உதிச்ச மாதிரி இன்றைக்கு முருகனுடைய திருமணம் நடைபெற்ற பங்குனி உத்தர தினத்துல ஒரு வரலாற்று சம்பவத்தை ஒரு முருகன் பேர் உள்ள ஒரு ஆள் தான் செய்திருக்கிறார். திருக்குமரன் என்று சொல்ற ஒரு தம்பி. கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுதான் கடவுள் என்று சொல்லலாம். கடையில நான் போய் நின்று கொண்டு அப்பா முதலாமிடம் பெற்ற மாணவர்களின் சாதனைகளை இந்த பெற்றார்கள் வந்து இப்படி கையில் தமிழர்களை பொறுத்தவரையில யூதர்களுக்கு அடுத்ததாக ஒரு கட்டித்தனமான ஒரு இனம் என்று சொல்லுவார்கள். நேற்று வெளியிடப்பட்ட பரீட்சை பெறுபவர்களின்படி இணைந்த கணித பாட பிரிவில் தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தினை ஒலிம்பியாட் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 5 நாடுகளுக்கு மேல அவர் பயணம் செய்திருக்கிறார். வந்திருக்கிறார். இப்ப இலங்கையில முதலாவது. அப்ப என்ன கொடுக்க போறீங்க? சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வந்து கிராஜுவேட்ஸ், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி வைத்தியத்துறையிலும் இருக்கணும். இப்ப கடைக்குட்டி முருகன் பேரை வச்சுக்கொண்டு இன்றைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார். முதலாவது கஷ்டமும் வராமல் எனக்கு தேவையான செய்தி தந்திருக்கேன். இலங்கை வாழ் தமிழ் மக்கள் மற்றும் உலக வாழ் தமிழ் மக்கள் கிளிநொச்சியை முன்னேற பாடுபட்ட கிளிநொச்சி மகாவித்தியாலயம் 2011-12 நினைக்கிறேன். திருப்பருக்கு அந்த பேரை சொல்லி விடுங்க, சந்தோஷப்படுவா. சுகந்தி டீச்சரா? மேட் சதா சார். அவர் தான் ஐலாண்ட் ஃபெஸ்ட் வரணும் வேண்டு மோட்டிவேட் பண்ணி சத்தம் போட்டு மௌனமா எல்லாட்டி எழும்பி நின்று இருந்து கொண்டு எனக்கு வித்தியாசமா படிச்சா வித்தியாசம். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் கிளிநொச்சி பஸ் நிலையத்தில் நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், கிளிநொச்சியில் ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. அந்த சம்பவத்தை கதைக்க முன்னம் கிளிநொச்சி மாவட்டம் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தோடு சேர்ந்திருக்க தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த மாவட்டம் வந்து யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய வசதிகளில் ஒரு இத்தைக்கும் சில வசதிகளில் பின்தங்கி இருக்கிற ஒரு மாவட்டம் என்றது எல்லாருக்குமே தெரியும். என்றாலும் இங்கே இருக்கிற மக்கள் ஒரு வைராக்கியமானவர்கள், தாங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். என்றாலும் எனக்கு ஒரு கவலை இருந்தது. இந்த எங்களுடைய தமிழர் பிரதேசங்களில் அநேகமான இளைஞர்கள் வந்து போதை வஸ்து பாவனை, இப்படி டிக்டாக் அப்படி என்று சொல்லி தலைகளையும் வளர்த்து கொண்டு இப்படி திரிகிறார்கள். இவர்கள் எல்லாம் முன்னேற மாட்டார்கள் ஆண்டு பார்க்க கடவுளே வந்து உதிச்ச மாதிரி இன்றைக்கு முருகனுடைய திருமணம் நடைபெற்ற பங்குனி உத்தர தினத்தில் ஒரு வரலாற்று சம்பவத்தை ஒரு முருகன் பேர் உள்ள ஒரு ஆள் தான் செய்திருக்கிறார். திருக்குமரன் என்று சொல்கிற ஒரு தம்பி மாவட்ட மட்டத்தில் முதலாவதாக வந்து அது ஒரு பரவாயில்லை, எல்லா அகில இலங்கை மட்டத்தில் 1வது இடத்தை கணித பிரிவில் பெற்று கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் படித்த அந்த மாணவன் வரலாற்று சாதனையை செய்து எல்லாரையும் வந்து கிளிநொச்சியை நோக்கி வர வச்சிருக்கிறார், திரும்பி பார்க்க வச்சிருக்கிறார். அந்த சாதனை நிகழ்வை அவருடைய நேர்காணலை செய்கிறதுக்காக நான் இந்த கிளிநொச்சி மண்ணில் நிற்கிறேன். இந்த கிளிநொச்சி மக்களின் அனுபவங்களையும் கேட்பேன். கடைசியாக எவ்வளவு ஹாப்பியாக ஃபீல் பண்ணினோம்னு சொல்லி அதை விட அந்த மாணவனையும் போய் நேர்காணல் செய்து அவற்றை அப்பா அம்மா எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அருமையான காணொலி. ஏன்னு சொன்னால் படிப்பால வார விலாசம் தான் ஒரு உண்மையான விலாசம். என்னவும் வச்சிருக்கலாம், படிப்பால வார விலாசம் உண்மையான விலாசம். கிளிநொச்சியை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறான் எங்களுடைய திருக்குமரன் தம்பி. போயிட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்போம். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். யுத்தத்தின் பிடியிலிருந்து ஒரு விடுவிக்கப்பட்ட ஒரு மண், கிட்டத்தட்ட அபிவிருத்தி விடயங்களில் வந்து இப்போதைக்கு முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு மண், இப்படி சொல்லலாம். வீரம் சரிந்த ஒரு மண் கிளிநொச்சி மண்.
தமிழர்களை பொறுத்தவரையில யூதர்களுக்கு அடுத்ததாக ஒரு கட்டித்தனமான ஒரு இனம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போ இருக்கிற இளம் சமுதாயம் ஒரு சிலர் இந்த டிக்டாக் அப்படியான விடயங்கள், ஒரு சிலர் போதை என்ற அப்படியான விடயங்களுக்குள்ள சிக்க வைக்கப்படைக்க ஒரு வெடிப்பு மாதிரி, பிக் பேங் மாதிரி ஒரு விஷயங்கள் கடவுளால் நிகழ்த்தப்படும். இன்றைக்கு வந்து பங்குனி உத்தர தினம், முருகன் ஒரு வைப்ரேஷனான நாள். நீங்கள் நினைக்கலாம் இதை கொண்டு வந்து இதுக்குள்ள செருவரீங்கள் நிறுவனன்னு சொல்லி. ஆனால் அந்த அதிர்வு ஏற்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு தம்பி. எல்லாரையும் கிளிநொச்சியை நோக்கி பார்க்க வைத்திருக்கிற ஒரு பெரிய மாபெரும் சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார். தெய்வேந்திரன் திருக்குமரன் அவர்களுடைய இந்த அகில இலங்கை ரீதியான கணித பிரிவில் முதலிடம் பெற்ற அந்த வரலாற்று நிகழ்வை பதிவு செய்வதற்காக இப்போது அவரை வணக்கம் கூறி வரவேற்று கொண்டு மேற்கொண்டு நிறைய விடயங்கள் கதைக்க போகிறோம். முக்கியமாக இந்த காணொலியை எல்லா பெற்றோர்களும் கடைசி மட்டும் பார்க்க வேணும். காரணம், ஒரு மாணவனுடைய வெற்றி என்றதுக்கு அப்பால அகில இலங்கை ரீதியில் சாதிப்பதற்கு அவருக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் உந்து சக்தியாக இருந்திருக்கிறது என்றதை பதிவு செய்ய போகிறோம். வணக்கம் திருக்குமரன். வணக்கம். உங்களை இப்போது உலகம் எல்லாம் தெரியும் என்றாலும் ஒரு ஃபார்மாலிட்டி கேப்பனன்னு ஒரு சிறிய அறிமுகம் வந்து கொடுக்கும். நான் தேவேந்திரன் திருக்குமரன், கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்றுள்ளேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று வெளியிடப்பட்ட பரீட்சை பெறுபவர்களின்படி இணைந்த கணித பாட பிரிவில் தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தினை பெற்றுள்ளேன். சந்தோஷம். ஒரு தமிழ் ஆள் வந்து சாதாரணமாக அகில இலங்கை ரீதியில் சாதிப்பது சில காரணங்கள் இருக்கும், உங்களுக்கு விளங்கும். நான் என்னத்தை சொல்ல வாரேன்னு அப்படி இல்லை என்று சொல்லியும் அந்த ரஹ்மான் சார் ஒஸ்காரை ஒன்றில் 2 கொண்டு வான்னு சொல்லி திறமையாக வேண்டிட்டு வந்த மாதிரி திறமையோட இல்லை அது நான் தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி அவர் வாங்கியிருக்கிறார். எல்லா தமிழர்களும் பெருமைப்படுற ஒரு விடயம். இவரை இப்போதான் நாங்கள் கொண்டாடுறோமான்னு பார்த்தால் அவர் ஏற்கனவே ஒரு செலிபிரிட்டி தானே ஐயா. நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 5 நாடுகளுக்கு மேலே அவர் பயணம் செய்திருக்கிறார். ஆனால் எந்த விதமான யூடியூப் தளங்கள்லையும் மீடியாக்கள்லையும் பெருசாக அறியப்படையில். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து எப்பவும் அந்த பந்தா காட்டுறது அல்லது நேரடியாகவே சொல்கிறேன் மன்னிக்கணும், இந்த தமன்னா இலங்கைக்கு வாரா, திரிஷா வாரா, இதுகளை தான் நாங்கள் காட்டுறது. நானும் ஒரு மீடியாவில் இருந்ததை செய்யலை, எனக்கு உண்மையாக அந்த நேரம் தெரியாது. இப்போ தான் கிளிநொச்சி மண்ணுக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுறேன். அவர் ஏற்கனவே ஒரு திறமையான மாணவன். அப்பா ஒரு வியாபாரத்துறையில் இருக்கிறார். அம்மா குடும்ப பணிப்பெண்ணாக அவர்கள் 4 பிள்ளைகளையும் பராமரித்து கொண்டு ஒரு நல்ல மன்னிக்க வேண்டும் 4 பேர் அவர்கள் தம்பியார்கள், 5 பேர் எல்லாருமே வந்து கிராஜுவேட்ஸ், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி வைத்தியத்துறையிலும் இருக்கணும். இப்போ கடைக்குட்டி முருகன் பேரை வச்சுக்கொண்டு இன்றைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார். முதலாவதாக ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போவோம். நேற்று ரிசல்ட்ஸ் வெளியிட்டப்படுன்னு சொல்லியாச்சு. எல்லாரும் போனுகளை தூக்கி வச்சுக்கொண்டு நின்றுப்பினோம். அந்த பிக் பாஸில் இருக்கிற மாதிரி அந்த திக் நிமிடங்கள் எப்படி இருந்தது நேற்று இரவு? எத்தனை மணிக்கு வந்தது? 11:30. எப்படி இருந்தது? அந்த நான் அவ்வளவு எதிர்பார்க்கல வேற வந்து. அதுக்கு தான் அந்த கேள்வியே வேறு விதமாக கேட்டு நான் வந்தா பிறகுதான் சரி அந்த நிமிடங்கள் வந்து. அதுக்கு முதல் நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இல்லை. உண்மையா சொன்னா ஐலண்ட் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? அதைத்தான் வேறு ஒரு விதமாக கேட்டுனேன். ஐலண்ட் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தனா, ஆனா அது என்ன மட்டும் சார்ந்திருக்கிறது இல்லை, விலங்கு. அதால சொல்லலாத ஒரு பரபரப்பா இருந்தது. இவர்களுடைய சகோதரர்களோட நான் இந்த வீட்டில் அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கிறேன். இருந்து உரையாடைக்க சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சர்வர் வந்து அந்த நேரம் பிஸியா இருக்கும். அப்போ கடைசியா ரிசல்ட்ஸ் வந்து சிங்கப்பூர்ல இருந்து பார்த்தது. சிங்கப்பூர்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. நிறைய பேர் வந்து சொல்லிச்சுன்னா இந்த கந்தக காற்றை சுவாசித்த மண்ணில் இருந்து இந்த சாதனையை செய்திருக்கிறீங்களேண்டு. இந்த காணொலியை பதிவு செய்யறதுக்காக நீங்கள் பாடசாலையிலிருந்து இப்போ வரும் மட்டும் உங்களுடைய சகோதரி அண்ணாக்களோட உரையாடைக்க சொல்லிச்சுன்னா இறுதி யுத்தத்தில் நீங்கள் சரியான சின்ன பிள்ளையாம். ஆனால் அந்த அம்மாவை எப்படி பிடிச்சிருந்த நீ என்ன சின்னல கேட்டால் சொல்லுவீங்களாம். அதை சொல்லுங்களேன் இப்போ பார்வையாளர்களுக்கு. ஏனண்டா அக்கா தான் சொன்ன என்ன சொல்றீங்க, இறுக்கி பிடிச்சிருப்பேன்னு சொல்றீங்களா? ஞாபகம் இருக்கா? அந்த வெளிச்சத்தை சொன்னேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா நான் மறந்துட்டு. 2.5 வயசு இறுதி யுத்த காலத்தில் 2.5 வயசு. ஏன் இதை சொல்லுறேன் என்றால், நடுக்க அந்த சிம்பதி கிரியேட் பண்றதுக்கு இல்லை. சில பேர் சொல்லுவீங்கன்னா இறுதி யுத்தத்துக்கு இல்லை, அந்த வெடிச்சத்தம் இந்த வெடிச்சத்தங்கள் அப்படி கேட்டு தான் இப்போ எங்கட படியல் வந்து இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் அப்படியானதுக்கு போறாங்க இப்படியானதுக்கு போறாங்கண்டா
அது எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ இந்த பிள்ளையும் அந்த ஒரு சுற்றாடலுக்கு தான் இருந்து வளர்ந்து ஐலண்ட் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறார். ஸோ இந்த பழைய கிரந்தங்களை ஒரு கரையா விட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு கடினமான பாதைகள் இருக்கும், யுத்தம் இருக்கும், ட்ரோமேட்டிக் இஷ்யூஸ்ன்னு சொல்லி அதனுடைய வடுக்கள் 40 காலம் இருக்கும், அதன் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு பெரிய வெடிப்பு சம்பவத்தை செய்திருக்கிறீர்கள். நேரடியாக கேட்கிறேன், இது உங்களுடைய முயற்சி என்றதுக்கு அப்பால முதலாவது உங்களுடைய பெற்றார்கள் தான் இதுக்கு பிரதான காரணம், ரைட்? அதுக்கு பிறகு மிச்சம் ப்ரீ ஸ்கூல் டீச்சர், உங்களுடைய பிரைமரி டீச்சர், அதுக்கு பிறகு A லெவல் டீச்சர்ஸ் எல்லாரும் பெருவினம். உங்களுடைய அம்மா அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை. அம்மா எந்த ஒரு கஷ்டமும் வராமல் எனக்கு தேவையான செய்து தந்திருக்கேன். நான் 5 முறை வெளிநாடு செல்வதற்கும் கிட்டத்தட்ட பயணச் செலவுகள் அரைவாசி செய்து தந்திருக்கேன். லட்சக்கணக்கில் வரும் இல்லையா? சில உதவிகளும் கிடைச்சது, கன உதவிகள், விமான பயணச்சீட்டுகளுக்கான உதவிகள் கிடைச்சது மூலமா. மற்ற செலவுகள் வந்ததுன்னா அதுகளுக்கான உதவிகள் எல்லாம் அப்பா கடையில இருந்து தான் வந்தது. இப்படி கேள்விப்பட்டேன் நான். டியூஷன்டா பொதுவா நீங்க 4 பேர் தம்பியாக்கள், மூத்தது அக்கா. இவர்கள் விட்டு மூத்தது அக்கா, மிச்செல்லாம் தம்பியாக்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் பொறியியல் துறையும் வைத்தியத்துறையில் ஒரு ஆளும் இருக்கணும். வெறும் பொறியியல் துறைக்கு வந்திருக்கார். அப்பா குடும்பத்தின் செலவுகள் பார்க்கறதுக்கு உழைப்பு சார்ந்த விடயங்கள் இருப்பார். அம்மா கேட்டால் வீட்டிலேருந்து சொல்றது தான். இந்த குணசீலன் சார் சொல்ற மாதிரி பயாலஜி படிப்பிக்கிற அம்மா என்ன செய்யறான்னா வீட்டை சும்மா இருக்கிறான்னு ஒரு வார்த்தையில சொல்றது. ஆனா அதுக்கு பின்னால நிறைய விஷயங்களை கவர் பண்ணி கொண்டிருப்போம் நம்ம அந்த கிரெடிட்ஸ் வாரையில. கேள்விப்பட்டேன் சில வேலை 12 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் உடுப்பு துவச்சு தரதாமே. அதுகளை ஒருக்கா சொல்லிவிடுவோம். அது திடீர்னு வராது, எனக்கும் பிள்ளைங்க திடீர்னு வந்து பேட்டி எடுத்தா வராது. அம்மா என்னென்ன விதங்கள்ல எல்லாம் உங்களுக்கு டெடிகேஷன் அது டியூஷன் அது லேட்டா எல்லாம் வந்துருப்பீங்க. சாப்பாடு சமைச்சு தருவா, 11 மணி உடுப்பு துவச்சு தருவா. வீட்டு வேலையில நீங்கள் நேரத்துக்கு ஒழுங்கணும்னா அவையும் சேர்ந்து தானே நித்திர மணிக்கணும். ரைட். ஒரு தாய் வந்து கர்ப்ப காலத்துல இருந்து உங்களுக்காக தயார்படுத்துவினம். போலிக் ஆசிட் எல்லாம் எடுத்து நெச்சதெல்லாம் சாப்பிட இல்லாது அலர்ஜிக். அதுக்கு பிறகு பிறந்த உடனே உங்களுக்கு தெரியும் அண்ணா மெடிசின்ல இருக்கிறபடியா போஸ்ட்மார்ட்டம் இஷ்யூஸ் வரும். குழந்தை பிறந்த பிறகு எல்லாம் இந்த உடலின் தன்மைகள் மாறும். அதுக்கு பிறகு நீங்க 4 பேர் சரியான குழப்படியா தானே இருக்கும். அது நல்ல விஷயமும் தானே, ஆரோக்கியமும் தானே. அப்ப அந்த எல்லாத்தையும் சார்ந்து அவைக்கு மோட்டிவேஷன் லைஃப்ல வராது ஐயா. ஏன் வராது? பிள்ளைகளோட பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த பிறப்பிலேயே ஒருக்கா நடக்கிற மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் அம்மாக்கு எப்படி ஹாப்பியா இருந்தது இந்த விஷயம் நீங்க செய்தது? என்ன செய்த உடனே கொஞ்ச நோவா நிறைய சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருந்தது திருப்பதி மாதிரி? உங்களுக்கு அது எப்படி இருந்தது அந்த உணர்வு? அம்மாக்கு நீங்க என்னத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது? என்ன சொல்ல வார்த்தை இல்லை. ஆனா அதையும் தாண்டி ஒரு மீனிங்ஃபுல்லான ஈவென்ட். அப்பாவுக்கு எப்படி சந்தோஷமா இருந்தது? சரியான சந்தோஷம். ஓகே. இந்த கிளிநொச்சி மண்ணை பொறுத்தவரையில சரியான ஒரு விடாமுயற்சியாளர்கள் நிறைய பேர் இந்த வீண் பொழுதுபோக்கு செய்கிறீர்கள். அநேகமானாக்கள் காணியல் அதுகளோட மினக்கடுவினம், பண்ணைகளை செய்வினம். உங்களுடைய வாழ்வியல் சார்ந்தும் அப்படியான விஷயங்கள் இருந்திருக்கா? நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்து என்ன செய்யறீங்கள்? அப்பா அந்த தொழிலையும் சொல்லலாம். இது அப்பா வியாபாரம் செய்யுது, இடைக்கிடைக்க போய் அதுக்கு உதவி செய்கிறது, அதுவும் செய்கிறது. நான் இந்த காணொலி எடுக்க வரைக்க அவர்கள் சொல்லி இருப்பினும் அவர்கிட்ட பர்சனாலிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒன்று இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நீங்களும் அப்பா அந்த கடையில போய் உதவிக்கு நிக்கிறீங்க, காசு கள்ளப்படல நின்று எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பாக்குறது. ஸோ அது சார்ந்தும் அவருக்கு ஒரு அந்த அனுபவத்தை வந்து அந்த பெற்றார்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்றேன்னுடா, எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு எண்ணப்பாங்கு இருக்குது, படிப்பண்டா தனி இவர் படிப்பு மட்டுமா இருக்குமென்று யோசிப்பினோம். அவர் அப்படி இல்லை, அவர் வீட்டுக்கும் உதவி செய்கிற ஒரு பிள்ளை தான், செய்து கொண்டு தான் இந்த ஐலண்ட் ஃபெஸ்ட்டை எடுத்திருக்கிறார். சரி, மைண்ட் அங்கே அங்கே டைவெர்ட் பண்ணி போகிற மாதிரி கிடக்குது. நாங்கள் இங்கே நிறைய விஷயம் கதைப்போம். இதை உங்களை பார்த்து நிறைய பேர் கொண்டாடி இருக்கணும், நிறைய பேர் தெரியுமா? இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஷொக் மாதிரி. இப்போ திடீர்னு என்னண்டு உங்களுக்கு நடைச்சாமம் 12 மணிக்கு தூக்கி கொண்டு போய் எங்களோட கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு இருத்தி விட்டா என்ன மாதிரி இருக்குமோ அந்த ஒரு பரவச நிலையில நீங்க இருப்பீங்களே. சாதாரணமான ஒரு சம்பவம் இல்லை தானே. உங்களை வாழ்த்தியவர்களுக்கு எல்லாம் என்ன நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீங்க? வாழ்த்தியவர்களுக்கு நன்றி. எல்லாரையும் பறந்து பிடிச்சு விடுவோம், இலங்கையில இருந்து வெளிநாடு காண பிடிச்சு விடுவோம். சொல்லி விடுங்க. இலங்கை வாழ் தமிழ் மக்கள் மற்றும்
உலக வாழ் தமிழ் மக்கள் கிளிநொச்சியை முன்னேற பாடுபட்ட அனைத்து சமூக குழுக்கள் எனக்கும் என்னை பாராட்டியமைக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த கேள்வி ஒரு நக்கலான கேள்விதான். ஆனா இதுக்கு பதில நீங்களே கொடுத்துட்டீங்க. கிளிநொச்சி மக்கள் படிப்பில் எப்படி? இவ்வளவுதான், வேற ஒன்றும் வேண்டாம். நீங்க இதுக்கு பதில சொன்னா சரி. கிளிநொச்சி மக்கள் ஆரம்பம் யாழ்ப்பாணம் தான். இல்ல படிப்பிலே எப்படி எப்படி நீங்க இதுக்கு என்ன சொல்லணும்? அதான் தெரியுது தானே, அது அவற்றை தன்னடக்கம். பொதுவா மேத்ஸ் துறையில வந்து பிரபலமா சில இடங்கள்ல இருந்து பெறுபவர்கள் கிடைக்கும். யாழ்ப்பாணம் வந்து மாவட்டத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டு 40 வருடங்கள் இருக்குமா? 40 வருஷத்துக்கு பிறகு இலங்கை ரீதியில 1ஆம் இடத்தை யார் பெற்றிருக்குது? நீங்க தானே ஐயா. ஸோ அது ஒரு வரலாற்று சாதனை. கிளிநொச்சியில நிறைய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள். மிக ஒரு யாழ்ப்பாணத்தான நானே சொல்றேன். நீங்க செஞ்சிருக்கிறது வந்து என்னது ஒரு பெரிய ஒரு சம்பவம். இந்த இடத்துல உங்களை கற்பித்த பாடசாலை, தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாரையும் நினைவுபடுத்த வேண்டி இருக்குது. பாடசாலையை பற்றி ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு மிச்சத்தை போகும். அதை பற்றி சொல்லுங்க. பாடசாலை பேரையும் சொல்லி வடிவா. கிளிநொச்சி மகாவித்தியாலயம் 2011-12 நினைக்கிறேன். 1ஆம் ஆண்டுல இருந்து ஃபுல்லா அந்த பாடசாலை தான் படித்தது. ஆரம்ப கல்வியிலேருந்து இடைநிலை மற்றும் அட்வான்ஸ் ஏ லெவல் கல்வி, சிறப்பான ஆசிரியர்கள் தங்கள் அறிவை பறைசாற்றும் விதமாக எனக்கு படிப்பிச்சது. சரி, இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். பொதுவாக நிறைய டீச்சர்ஸ் இருப்பினும், ஆனால் அந்த மென்டர் என்று சொல்றது அவை அந்த குரு என்ற ஒரு மென்டர், ஊக்குவிப்பாளர். இப்போ சில சார் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பாடத்தை படிப்பிப்பினும், மெட் சயின்ஸாக கூட இருக்காம விடலாம், சில வேளை அந்த மெட் சயின்ஸ் டீச்சராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு இமோஷனல் ஒரு மீனிங்ஃபுல்லான மோட்டிவேஷனை தருவினம். அந்த சில வேளை அதில் இருந்து தான் உங்களோட பயணமே ஆரம்பிச்சிருக்கும். சாதாரணமாக அப்படி ஒரு மோட்டிவேஷனை தருவினம். இப்போ சிலது இருக்கும், இந்நேரம் தான் இதில் கட்டிக்காரன்றதை உடைச்சு இல்லை திருக்குமரனும் ஒரு சாதிக்கக்கூடிய ஆள் தானே ஒரு ஆள் வந்து உங்களோட பாதையை திட்டிப்பி விட்டுருக்கும் பொறுத்த டேர்னிங் பாயிண்டில். நேரடியாக சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் அவற்றை பேரே சொல்லலாம். சின்ன வயசுல ஆரம்ப கல்வியில் சுகந்தி டீச்சர் திருப்பருக்கு அந்த பேரை சொல்லி விடுங்க, சந்தோஷப்படுவா. சுகந்தி டீச்சரா? மற்றது சுதா டீச்சர். அவர் எனக்கு மேத்ஸ் அப்பே நல்ல மாம்பரம் துரித கணித போட்டிகளுக்கெல்லாம் என்ன என்ன பயிற்சி கொடுத்து வந்திருக்கேன். அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகினது. சரி, அந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்களுக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு எல்லாம் 5 நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க. ஏற்கனவே 5 நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க. அந்த அனுபவங்களை பற்றியும் சொல்லுங்க. எல்லாத்திலையும் எத்தனையாவது இடம் கிடைத்தது? 6ஆம் ஆண்டுல இங்க சிங்கப்பூர் போனா அங்க இடம் பார்ட்டிசிபேட் மட்டும்தான் இடம் பண்ண கிடைக்கல. 7ல நான் போகல. 8ஆம் ஆண்டுல சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கேன். அதுல வெள்ளி பதக்கம் கிடைச்சது. 9ல போகல, ஏனென்றா அது கொரோனாவோ அந்த பிரச்சனை வந்ததால அந்த ஆண்டு நடக்கல. 10-11 ஆன்லைன்ல நடந்தது. அதுல IMC அதுல பிரான்ஸ் மெடல் கிடைச்சது 2லையும். பிறகு IMO இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட், அது கணக்கு பேருக்கு தெரியாது, அது பிரைவேட்டா தான் நடக்குது. அது இந்த ஸ்கூலால் நடத்துகிற ஒலிம்பியாட்டில் அந்த ஒலிம்பியாட் ஃபுல்லாக அந்த ஓரளவுக்கு அந்த ஒலிம்பியாட்டில் வந்தால் இந்த ஒலிம்பியாட் கிடைக்கிறது நல்லது. இது இம்பார்ட்டன்ஸ் கூடங்க. ஆகவே அந்த ஒலிம்பியாடில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த ஒலிம்பியாட் 11ஆம் ஆண்டுல ஒருக்கா போனா அங்க ஆனரபிள் மென்ஷன் கிடைச்சது. ஓகே, இந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு நீங்கள் இப்போ ஏர்போர்ட் தாண்டி போகலாம் என்ன மோட்டிவேஷன் கிடைக்கிறது? இப்போ வெளிநாட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்க்க அங்கத்தையான அகடமிக்ஸ் ஆகிட்டுக்கும் அங்கே கிடைக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளோ முன்னேறினா நல்ல வந்து உங்களுக்கு தோன்றுறது? இப்போ ஏர்போர்ட்டுக்கு போக சில ஒரு ஃபீல் ஒன்று வரும் ஐயா, அது எப்படி இருக்கிறது? நல்ல ஃபீலாக இருக்கும். சரி, இப்படி கேட்குறேன், ஒரு கிளிநொச்சியான ஏர்போர்ட்டை தாண்டி போகலாம் என்னென்னலாம் சாதிக்கணும், நாங்கள் இப்படியெல்லாம் வர வேணும்ன்ற ஒரு ஓர்வம் வந்திருக்கும் இல்லையா? அதாவது அது எப்படி இருக்குது? அதில் மெடல்ஸ் எடுக்கணுமென்ற விருப்பம் இருக்கும். இன்டர்நேஷனல் என்றபடியால் ஓரளவு ஹார்டான சேலஞ்சாக தான் இருக்கும். அதை மீறி எடுக்கிறது கொஞ்சம் கடினம் தான். பிரான்ஸ் மெடல் சைக்காலஜிக்கல் கேம் இது.
கிட்டத்தட்ட அதுவும் வேணுமா? சைக்காலஜின்னு சொல்லல, அது மேத்தமெட்டிக்ஸ் தான், அனலைசிங். ஓகே. நீங்கள் இந்த பாடசாலை பற்றி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை முக்கியமாக சொல்லிட்டு வரோம். கம்பைன் மேத்ஸ் சார், ஃபிசிக்ஸ் சார், கெமிஸ்ட்ரி சார், இரண்டு அவைக்கு பெருமை. இது அவைக்கு விளம்பரம் இல்லை, அவைக்கு ஒரு பெருமை. ஐலண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும் இல்லையா? டியூஷன் சாரையும் சொல்லுவோம் இந்த டைம். சொல்லுங்க சார். பாடசாலையை பொறுத்த மட்டும் எங்களோட கிளாஸ் டீச்சராக இருந்தவா மேத்ஸ் டீச்சர் சாண்டியா மிஸ். மற்றது கெமிஸ்ட்ரி பாடத்தில் வாசு சார் இருந்தவர், பிறகு ஜெகதீஷ் சார், பிறகு ஃபிசிக்ஸில் பிரபா சார். ஜிபி பிரபாவரா? வடமராட்சி யாழ்ப்பாணம் இல்லை? ஓகே, ரைட். அதே மாதிரி டியூஷன் சார்? மற்ற டியூஷன் என்இசி தான் படிக்கணும். அதில் மேத்ஸ் சதா சார், அவர் தான் ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் வரணும் வேண்டு மோட்டிவேட் பண்ணினேன். மற்ற மோட்டிவேட் பண்ணது, ஆனால் இவர் அதை விட கூட கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டான மோட்டிவேஷன். நீ எடுத்து தான் ஆகணும், உனக்கு சேலஞ்ச் இருக்கு. என்ன விட்டா வேற ஒருத்தரும் இல்லைன்னு பேரை சொல்லுங்க. விட்டு திருப்ப சதானந்த சிவம். ஓகே. அடுத்தது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்தவன்டா சதீஷ் சார், மற்றது ஐங்கரன் சார், செந்தூரன் சார். இடையில இன்னும் ஒரு கால். இப்போ உங்களை கிளிநொச்சி மண் இன்னும் கொண்டாட போகுது. என்னன்னு சொன்னால், இப்போ சில விஷயம் இருந்துட்ட பயம் தான் நடக்கும். இப்போ எங்களுக்கு ஞாபகம் பார உடனே இப்போ எங்களோட சனங்களை கேட்டீங்களா, நீங்களும் சின்னல இருந்துருக்கிறீங்க, ஏதாவது சண்டை ஞாபகங்கள் இல்லாத ஏதாவது ஒரு ஒரு போரிங்காக இருக்குல்ல, இப்போ என்ன சும்மா ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிற மண்டக்கு இல்லாமல் இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 10 பேரை உருவாக்க போறீர்கள் கிளிநொச்சியில் இல்லையா? அது ஒரு பெருமையான விஷயம். அது ஒரு பெருமையான விஷயம். நீங்கள் இன்னும் ஒரு இப்படியான உங்களை மாதிரி ஆக்களை நீ பாராட்டி இன்னும் ஒரு 10 பேரில் எடுத்து யூடியூப்பில் உங்களுடைய குடும்பங்கள் அதுகளை பற்றியெல்லாம் போட, இப்படி தாங்களும் இப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் என்றுன்றீங்க. ஒரு ரோல் மாடலாக நீங்கள் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிறீங்க. அது எப்படி பெருமையாக இருக்குது, எவ்வளோ கர்வமாக இருக்குது, அந்த உணர்வை சொல்லுங்கள். சொல்ல முடியாது. அதாவது டியூஷனில் கெமிஸ்ட்ரி சொல்ல விட்டுட்டேன். சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி சார் அக்கல் பர்மன் சார், ஜெகதீஸ்வரன் சார், அங்கே இந்தியன் ஜெகதீஸ்வரன் சார் படிப்பிட்டாங்க. இவையெல்லாம் மோட்டிவேட் பண்ணினது. சரி, முக்கியமான கேள்வி வந்து கேட்க போகிறேன். இந்த படிப்பு சார்ந்து இந்த காணொலியை பார்க்குறார்கள், இதைத்தான் இப்போ வந்து பார்க்க போயினோம். இவர் உண்மையாக எத்தனை மணி மட்டும் படித்தவர், அம்மா ஏதாவது கரைச்சி கொடுத்தவோ முட்டை பொறிச்சு கொடுத்தவோன்னு எல்லாம் கேட்க போயினோம். ரைட், கேட்குற கேள்வியை தான் எத்தனை மணி மட்டும் படிப்பீங்கள் முதலாவது, பிறகு நான் என்ன அடுத்த கிட்டத்தட்ட எத்தனை மணி மட்டும் ஏ லெவலுக்கு இப்போ கிட்ட ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 6 months 7 months முன்னுக்கு ஒரு 11 o'clock வரையும் 12 தான் வரும். வெறும் 11 மணி மட்டும். 12 மீனிங்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிடலாம். அதுவும் ஒரு நாள் மட்டும் சொல்லிடலாம். வகுப்பில் வடிவாக கவனிப்பீங்களா? வகுப்பில் வடிவாக கவனிப்பீங்க. இப்போ ஊர்வழியே ஒரு ஆசை ஒன்று இருக்குது, சத்தம் போட்டு படித்தா தான் படிப்பு ஏறுமண்டு. அப்படி இப்போ நான் படிக்கிற காலத்துலலாம் எங்கடையப்பா அப்படி எதிர்பார்ப்பார், அவருக்கு கேட்கணும் முக்கியமாக. அப்படியெல்லாம் படிப்பீங்களா இல்லை சும்மா அந்த எந்திரன் ரோவோ மாதிரி ஒரு ஸ்கேன் மட்டும்தானே? இல்லை, படிக்கிற மாதிரி சத்தம் போட்டு மௌனமா இல்லாட்டி எழும்பி நின்று இருந்து கொண்டு எனக்கு வித்தியாசமாக படித்தா வித்தியாசமான ஃபைல்ஸில் ஸ்டோர் ஆகிற மாதிரி யோசிக்கலாம். அதான் விஷயம். சொல்லுங்க. அதால் மெமரி கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு. அடிக்கடி லொகேஷன் மாற்று இல்லை ஃபீல் மாற்றுதுன்னா வேறு ஃபைலில் சேவ் ஆகுன்றீங்க. அப்படி யோசிச்சு நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. அப்படி செய்யறேன்னா தொடர்ந்து ஒரே மாதிரி ஒரே மேசையில இருந்து படிக்கிறது போரிங்கா இருக்கும். அதுக்காண்டி இன்றைக்கு நாங்களும் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம், வீடுகள் எல்லாம் கழுவுறதை விட்டுட்டு மிச்ச விஷயங்கள் கணக்கு கிடக்குது, அதையும் கேட்போம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தனிய கல்வி மட்டும் சார்ந்து இவ்வளவு கன்சன்ட்ரேஷன் இருக்காது ஐலண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஆன்மீக ரீதியாக நீங்கள் இவ்வளவு தூரம் பயணிக்கிறீங்க. ஏனெண்டா பேரே திருக்குமரன், பங்குனி உத்தரத்துல வர வந்திருக்கு. இல்லை கோயிலுக்கு போகாட்டி இல்லைன்னு சொல்லலாம், எனக்காண்டி சொல்லணும் மண்டி இல்லை. சரி, அது உண்மை, ஒனஸ்டான பதிலே சொல்லிக்க. பெருசான்னு போறேன். கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா இதுதான் கடவுள்னு சொல்லலாம். அது சரி, அது எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி கிடையாது, அது உண்மையான கதை. இவர் தான் கடவுள் இல்லை, ஆனால் எங்களை மீறின ஒரு சக்தியை தான் நம்புறேன்னு சொல்றார். அம்மா அப்பா அந்த பிரார்த்தனைகள் பிராயச்சித்தங்கள் அவர்களுடைய டெடிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வருமன்றதை நம்புறீங்களா? மேபி கட்டாயம் அது மேபி என்ன அது அது அதனுடைய ஒரு பிரார்த்தனை தான் உங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்குது.
எதிர்காலத்தில் இது எல்லாரும் கேட்குற கேள்விதான், நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்களேன்னு எல்லாம் கேட்பேன். ஆனால் எனக்கு உங்களை பார்க்க ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னென்னா அப்போ அந்த கடையில் விட்டெடுத்து இப்போ நீங்கள் ஜூனியெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்களே, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மைண்ட் இருக்குது, உங்களோட பாடி லாங்குவேஜில் இருக்குது. அப்போ யாருமே பே காட்டையில் அது உங்களை உண்மையாக ஹொனஸ்டாக சொல்லுங்க, இந்த கிளிநொச்சி மண்ணுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், என்னவா வந்து என்னவா செய்யணும், இல்லை அப்படி இல்லாமல் இல்லைன்னா முதலாக இதை தாண்டுவோம் அப்படி என்னன்னா அது சொல்லலாம். அப்படின்னு யோசிக்க வலிக்கிறேன். ஹானஸ்டான பதில். நான் அப்படி எதிர்பார்க்க இல்லை, நீங்கள் அப்படி சொல்ல வேணுமெண்டு. ஓகே, அவருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கலாம், திட்டத்தை எல்லாம் சொல்ல வேணுமெண்டும் இல்லையா. அடுத்தடுத்த தடைக்கற்கள் இருக்குது என்ன. இப்போ நீங்கள் முதலாக யூனி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நிரப்பி அங்கே போய் பொறியியல் படத்தில் போய் அதில் சாதிச்சு, ஆனால் இப்படி ஒரு தனிப்பட்ட விருப்பம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இப்போ அண்ணா வந்து ஒரு ஆள் டெக்ஸ்டைல் இன்ஜினியர், ஒரு ஆள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஒரு ஆள் உடுப்போட நிற்கிறார், ஒரு ஆள் ஏஐயோட நிற்கிறார், நீங்களும் இன்ஜினியரிங். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலை சார்ந்த இன்ஜினியரிங்ன்றா சிலவர் நினைக்கிறது மெடிசன், அப்படி இல்லை, அதுவும் ஒரு அழகு கலை தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் உண்மையா? என்ன ஒரு தனி இருக்கேக்க சில அதான் உங்களுக்கு மண்டைக்கு வந்து குடைஞ்சு கொண்டு இருக்கும் அந்த அந்த விஷயம். மேத்தமெட்டிஷியன், கணிதவியலாளரா, ராமானுஜர் மாதிரி அப்படி அந்த மாதிரி அந்த ஒலிம்பியாட் அந்த இது வந்து உங்களுக்கு அந்த பிஹேவியர் ஒன்று உள்ளுக்கு இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக பெரிய ஆள வருவியல். வேறு என்ன நிறைய விஷயம் கதைச்சிட்டேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் செய்த சாதனைகளை ஒரு அதாவது ஒலிம்பியாட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வயதுல இருந்து இதை ஆரம்பிச்சேன்னு சொல்லிடலாம்? 6ஆம் ஆண்டுலேருந்து கவர்மெண்டால ஒலிம்பியாட் எக்ஸாம் வைக்கிறது. பிறகு கொரோனா மூட்டம் அதுகள் இல்லை, ப்ரைவேட்டால போனான். மற்றது அந்த ஐஎம்ஓ ப்ரைவேட்டாக தான் இருக்கு. ஓகே, எஸ்எல்எம்சியால தான் போகணும். ரைட். இப்போ நீங்கள் கடைசியாக இந்த படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக இன்னும் ஃபர்ஸ்ட்டாக வரணுமென்றதுக்காக இறுதி கல்வி தான் எப்படி படிக்க வேணுமென்றது இருக்கா சொல்லிவிடுங்க. எப்படி படித்தா பெட்டர், இது உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி அல்லது இப்படியும் படிக்கலாம், என்ன மாதிரி படிக்க வேணுமென்றது இருக்க சொல்லுவீங்க. எப்படி படித்தாலும் விளங்கி படித்தா சரி. விளங்கி படித்தா சரி. கணக்கு டியூஷன் போகணுமா? இல்லை, தேவையில்லை. புத்தகம் இருக்குது, அதை வாசிச்சு விளங்கி கொள்றது எபிலிட்டி வளர்ந்தா நல்லது. இன்னும் மாடலான உடுப்புகள் போட்டா தான் படிப்பு வருமெண்ட் அப்படியா இருக்கா? இது இப்போ புத்தல் கதை உண்டு, இப்போ பார்க்குறாங்களுக்கு விளங்கும் தானே ஏன் இதை கேட்குறேன், அப்படி இல்லை. ஸோ எங்களுடைய பர்சனாலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, நீங்கள் நேர முகாமைத்துவம் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்லை, அது கட்டாயம் பெர்ஃபெக்டாக இருக்குமென்னு நம்புறேன். நீங்கள் தன்னடக்கமாக சொல்லுறீங்க. கிளிநொச்சி மண்ணிலிருந்து அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு தெய்வேந்திரன் திருக்குமரன் அவர்களுடைய விசேட நேர்காணலை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்துருந்தோம். அவர் உண்மையாக கதைக்க கூச்சப்படுறாரு. என்னென்னு சொன்னால் அவர் ஒரு என்னென்னு சொல்கிறது, ஐலண்டில் ஃபஸ்ட்டாக வந்ததால் நிறைய பேர் வாழ்த்துவார்கள். அப்போ அவர்கிட்ட மைண்ட் வந்து வேறு ஒரு ஜோனில் இன்றைக்கு இருக்கும். ரெண்டாலும் நான் கேட்டோன்னே இந்த காணொலி எடுக்க காரணமான ஆலயம் வந்து நினைவு கூறணும். இவரை பார்த்தோன்னே ஆசிரியர் துறைக்கே இருக்கிறதால பகுதி நேரமாக வெறுமனே பிஹெச்ஐ யூடி பண்ணுறதை தாண்டி இதை வேற பார்த்தோன்னே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. என்னென்னு சொன்னால், இப்போ கிளிநொச்சி மண் சார்ந்து நிறைய விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கேக்க ஒரு சிலர் விரல் பட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வேறு ஒரு நெகட்டிவான சைட்டுகளுக்கு போகிறது. முக்கியமாக இந்த சொல்லலாமோ தெரியல, இதில் இந்த போதை சம்மந்தப்பட்ட விடயங்களுக்கு இல்லை, அல்லது இந்த டிக்டாக் அடிக்ஷன், அல்லது இந்த குழுக்களுக்கு ஈடுபட்டு இந்த கிளிநொச்சி மண்ணின் பேரை கெடுக்கிற விதமாக இருந்தேக்க கடவுளை கொண்டு வந்து நேரு ஒரு ஆளை கொண்டு வந்து அப்படி பொத்தாரண்டு இறக்கி விட்ட மாதிரி இன்றைக்கு பங்குனி உத்தரத்தில் இறக்கி விட்டார். அவள் எங்கே பார்த்தோன்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஐலண்ட் ஃபர்ஸ்ட் கிளிநொச்சிக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி, அதுவும் மெட்ஸில் கணிதவியல் துறையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்ற இந்த மாணவனை நேர்காணல் செய்யணும் என்று இவற்றை குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தொலைபேசி இலக்கம் கேட்டதோட எங்களுடைய வைத்திய சகோதரி இசைவாணி அவர்கள்ட்ட இந்த நம்பரை நான் கேட்டிருந்தேன். தங்கச்சி, உங்களுக்கு அந்த நன்றிகள், இந்த காணொலியை நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்கள். அவர்கிட்ட கேட்டோன்னே உடனடியாகவே இந்த வீட்டுக்கு வந்து இந்த பிஸியான ஷெடியூல்லையும் பாடசாலைக்கு போன உடனே வந்து எனக்கு இந்த நேர்காணலை வீட்டில் தந்ததுக்கும் உங்களுடைய அன்பான உபசரிப்புகளுக்கும் முக்கியமாக அது இருக்குது, இந்த அதையும் சொல்ல வேணும். அந்த அன்பான உபசரிப்புகளுக்குமாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த காணொலியை நீங்கள் கட்டாயம் படிக்கிற தலைமுறை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கட்டாயம். என்னென்னு சொன்னால், ஒரு படிப்பை நாங்கள் மோட்டிவேட் பண்ணி அதை பந்தாவாக காட்டினா தான் நல்ல. என்னென்னு சொன்னால், எல்லா காணொலிகளையும் நான் சொல்கிறது, கடந்த வருடமும் டாக்டர் யமுனானந்தா சார்ந்த 2 பிள்ளைகளையும் எடுத்து போட்டு நான் அதை விட பழையில இருந்து வீட்டிலேயே தெரியாமல் ஒழிச்சிருந்து படுத்த அபிராம் அவர்களுடைய நேர்காணலையும் செய்திருந்தேன். என்னதுக்காகண்டா ஒன்று தான், அதை விட ஆலிய வலையில் ஒரு மெடிசின் என்ற பண்ண மாணவி கடற்கரை பிரதேசத்தில் 1வது அந்த கிராமத்தில் ஏன் என்றா
திருப்பம் எல்லா இடத்தையும் சொல்றதுதான் படிப்பால வர விலாசம் தான் உண்மையான விலாசம். இந்த ஊர்ல காசை காட்டி பந்தா காட்டி பாக்ஸ் அடிக்கி பெயிண்ட் அடிச்சு ஒரு ஒன்றுமே இல்லை. படிப்பால வாரம் தான் உண்மையான விலாசம். அதான் எங்களோட தமிழர்களோட பண்பாடு. ஸோ இந்த காணொலியை எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்க ஒரு பெரிய 2 கோடி ரூபாய் லொத்தர் விழுந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. தம்பியின் அடக்கத்துக்கும் உங்களுடைய பெற்றார் வளர்ப்புக்கும் நீங்கள் இன்னும் மேலே போவீங்கள். ஒரு சின்ன கௌரவம் வந்து செய்யணும்னு நினைச்சேன்னா வீட்டில் இந்த பேக்கில் ஒரு கிடக்க அந்த பேக்கு தாங்க, இந்த நீல பேக் மாதிரி ஒன்று கிடக்காது அப்படியே தாங்க. தேங்க்யூ. நான் வந்து சும்மா வெறும் யூடியூப்ல மட்டும் எடுத்துட்டு போறதால அது வந்து பெட்டராக இருக்காது. ஸோ தேங்க்யூ. நல்லா இருக்கு, நோ இஷ்யூ. இந்த காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்தை கூறுங்கள். இப்போ அவர்களுடைய பெற்றார் என்ன இதை ஃபீல் பண்ணினோம், இதை அவர்கள் எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணினோம்ன்றதை கருத்தாக பதிவு செய்கிற நிறுதியாக அதுக்கப்புறம் இந்த காணொலியை முடிச்சுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி, நன்றி, தேங்க்யூ, பாய். தம்பி திருக்குமரன் அவர்களுடைய பெற்றார் அப்பாவும் அம்மாவும் இதுல இருக்கணும். முதல் அப்பாவை பற்றி சொல்லணும். அப்பா வந்து கிளிநொச்சி கனகபுரம் ரோட்டில் வியாபாரம் நிலையம் நடாத்துறவர், அம்மா வீட்டு பணி செய்கிறவா. முக்கியமா 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் நல்ல ஒரு படிச்ச ஒரு நல்ல நிலையில இருக்கணும். அவைகளை பெற்று வளர்த்து இந்த யுத்தங்களுக்கு ஆலையெல்லாம் கொண்டு திரிஞ்சு இன்றைக்கு இப்படி ஒரு பெரிய சாதனையை செய்ய வந்து இன்றைக்கு இவர்களுடைய இந்த பிறப்புல இந்த பங்குனி உத்தர தினத்துல இந்த முருகப்பெருமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். அவைய கேட்போம் அது எப்படி ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னு சொன்னா அது சின்னல இருந்து தெரியும் தான் ஒரு பெற்றார் அது எவ்வளவு கஷ்டம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும். முதல் அப்பாட்ட கேட்போம், எப்படி இருக்கு சொல்லுங்க. கிட்ட சொல்ல வார்த்தையால சொல்ல இருக்குது. சொல்லுங்க, ஆக்கள் எப்படி ஆள் சின்னல இருந்து படிப்புகள் எப்படி தம்பி? இதெல்லாம் கூடுதலா முயற்சி எடுத்து அண்ணா கண்ட வழிகாட்டலும் இருப்பார். டியூஷன் அப்பா கண்ண அறிவிக்கிற மாதிரி பார்த்து படிக்க கேட்டு அதை கேட்டுதான் நான் கூடுதலாக எனது மகன் ஆண்டு 1 கொடுத்தா கிண்ணச்சி மகா வித்தியாலயத்தில் கல்வி கட்டு காவோதர உயர்தர பரிக்கையில் தேசிய ரீதியில் 7ஆம் இடத்தை திட்டமைக்க எங்களுக்கு சரியான சந்தோஷம் பெருமையும். அந்த யுத்த நேரத்துல இவருக்கு 2.5 வயசு அங்கிருந்து வரப்போது சரியான தண்ணி தானே பாடு ஐயாண்ட உதவியுடன் தான் அந்த கதையை சொல்லுங்க. அது நாங்கள் அங்க மாசம் இருக்கும்போது அங்க முகாமுக்கு போறதுக்கு அவரை தனியா கொண்டு வர இல்லாம ஒரு ஐயாண்ட கையின் உதவியுடன் அதுல கொண்டு வர பெரிய கஷ்டப்பட்டு தான் தம்பியே மற்றும் கடைசி பிள்ளையும் மூத்த பிள்ளையும் என்னோட மூத்த மகளும் இவரும் என்னோட மற்ற 3 பிள்ளைகளும் அம்மம்மாவும் இவரும் தண்ணில அளவா பட்டு கடக்க இல்லாம தப்பி வந்து சேர்ந்துட்டீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு போய் இப்ப எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம். திருக்குமரன் நாங்கள் குறிப்பு மூலம் தான் பற்றினாங்க. இன்னைக்கு என்ன தினத்துல ரிசல்ட்ஸ் வந்து சந்தோஷமா அவருக்கு என்ன விதத்துல உதவிகள் செய்த நீங்கள்? இப்ப பிள்ளைகள் நல்லா படிக்கணும்டா என்ன செய்யணும்? நாங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்டா ஒரு பெற்றாரா ஒரு அம்மாவா என்ன செய்யணும்? இது கணவருக்கு தெரியாது. நாங்கள் ஆரம்ப கல்வியில இருந்து அவைய டியூஷனுக்கு விட்டெடுத்து ஏற்றி வாக்கி அப்பாவும் நானும் கடையில நான் போய் நின்று கொண்டு அப்பா அப்பா கடையில இருந்து கொண்டு என்ன ஏற்றி கொண்டு போக சொல்லி அப்படி பாக்குறாங்களுக்கு இப்ப உண்மையா அந்த நேரங்கள்ல கடையில பூட்டினா பிசினஸ்கள் அடிபடும் நிறைய சேலஞ்சுகளால அதை கொண்டு வந்துருப்பீங்க. அதே வந்து வேற கடை போடுவீங்க பூட்டி டியூஷனுக்கு ஏத்திருக்கு ஆண்டு 1 தொடக்கம் 5 வரை தான் செய்யணும் கஷ்டமா இருந்தது. 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பக்கத்துல ஸ்கூல் அவ போய் வருது.
அது எங்களுக்கு பிரச்சனை ஆண்டு 1 to 5 மட்டும் நாங்கள் ஊக்கத்தோடு இருக்கோம். எனக்கு தெரியுது நீங்கள் சரியான ஹாப்பியாகவும் கலைப்பாகவும் இருக்கிறீர்கள். ஸோ நான் உங்களோட நேரத்தை மினங்கெடுத்தையில ஒரே ஒரு விஷயம் தான் ஆசைப்படுறேன். இப்ப இந்த அளவு என்ன சொல்றது, அந்த பதக்கங்களை எடுத்த பிள்ளைண்டே அப்பா அம்மா, அந்த பதக்கங்களை நீங்களும் கூட்டி அழுங்க. இதான் பெருமை. அந்த கையாளி மனைங்க கூட்டிக்கிட்டோம் நாங்கள் நீங்களும் உட்காந்து அதை காட்டுங்க. இதை பார்த்துட்டு தான் எங்க சின்ன பிள்ளைகளை பண்ணிப்பீங்க. பாருங்க, அந்த 1ஆம் இடம் பெற்ற மாணவனின் சாதனைகளை அந்த பெற்றார்கள் வந்து இப்படி கையில் எடுக்க எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். காரணம் எங்களுடைய அவர்களுக்கு எது விலாசம் எழுதிருக்கீங்க, இதான் விலாசம். எவ்வளவு பதக்கங்கள் எடுப்பாங்க, அம்மா அப்பாவும் வச்சிருக்கணும். ஒரு நல்ல சம்பவம் கூட நடந்திருக்குது. பெருமைதானவர்களுக்கு உங்களுடைய பிள்ளை இந்த எதிர்காலத்துல நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். உங்களுடைய குடும்பம் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். தொடர்ந்து இருக்கும். கண்டு திருஷ்டி பண்ணக்கூடாது. நன்றிகளும் பார்க்கணும். நன்றி. நன்றி. மகன் மாதிரி எல்லா பேரும் அதுதான் பெருந்தன்மை. நன்றி. நன்றி அண்ணா. எல்லா வழியிலும் எல்லா வழியிலும் உதவி செய்த அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுகள் பார்த்தால சமூகம் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. நன்றி அம்மா. ஒரு வீட்டுல பெரிய நூலகங்கள் மாதிரி இருக்கிறது வந்து எங்களுடைய அம்மம்மா அப்பப்பா தாத்தாவே. இங்க ஒரு பெரிய தளபதி ஒரு ஆள் இருக்கிறா, அம்மம்மா தம்பின்ட்டு திருக்குமரன் அம்மம்மா அம்மாண்ட அம்மா. எப்படி சந்தோஷமா இருக்கு பேரண்ட சம்பவம், பேரண்ட இது இப்படி கிடைச்சதுன்னு மிக சந்தோஷம். ஓ, எத்தனையாவது ஆள் இது ஒரு கடைசி? ஓ, எத்தனையாவது வந்தவர், எத்தனையாவது வந்திருக்கிறார் இப்ப இலங்கையில? இலங்கையில முதலாவது. அப்ப என்ன கொடுக்க போறீங்க? சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்கு. ஆள் எப்படி படிக்கிறவர்? கஷ்டப்பட்டு படிப்பார்? அவர் நோமலான படிப்பு தான். அந்த பகலின் சாவு மண்டவில்லை, ஒரு நினைச்ச நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் படிப்பேன். இந்த கடுமையானது இல்ல, குறிப்பிட்ட நேரம் படிப்பேன். சந்தோஷமா இருக்கு. அப்ப பேர பிள்ளைகளை பாக்க. அப்ப பேர பிள்ளைகளுக்கு என்ன புத்திமதிகளை உங்களோட வயதாக்கள் சொல்லி கொடுக்கணும்? படிக்கணும், ஐயா கட்டிக்காரனா வரணும் என்று சொல்லுவேன். உண்மையான விலாசம் என்ன? படிப்போ காசோ? உண்மையான விலாசம் கல்விதான், செல்வம் தான். கல்வி தான். கல்வி. அப்ப எல்லாரும் படிங்க கொண்டு சொல்லி விடுங்க. எல்லாரும் படிக்கணும் தான் என் ஆசை. இப்படி சொல்லி விடுங்க, தமிழாக்கள் எல்லாரும் படிங்க. சொல்லுங்க, தமிழாக்கள் எல்லாரும் படிங்க. தமிழாக்கள் எல்லாரும் படிங்கோ. இது அந்த கனடா தனேசின் விளையாட்டு. நன்றி. நன்றி, மிக நன்றி.